சரிங்க. எங்கேருந்து வரீங்க? பண்ருட்டியா? பெருமுக்குங்களா? மரக்காணம் போகிற வழி. ஓகே. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 94. சரிங்க. 435. ஓகே. 77. 152 பையன் நம்பர். சரிங்க. நீங்கள் என்ன பிரச்சனைக்காக நம்ம இடத்த வந்தீங்க? சுகரு. எவ்வளோ நல்லா இருக்குது சுகர்? சுகர் எனக்கு இருக்குது 25 வருஷம். அப்படிங்களா? சரி. வரும்போது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தது? உடம்புல பாதிப்புகள்? உடம்பு ரொம்ப கட்டிப்பலாகவும் இருக்கும், வயிறுலாம் தொப்பக்கிட்டமாக இருக்கும். பசி? அதாவது அந்த மருந்து சாப்பிட்றதுல வந்து இப்போ எனக்கு அந்த தொப்பையும் குறைஞ்சி போயிடுச்சு. உடம்பும் நல்லா ஃப்ரீயாகிடுது. நல்லதுங்க. ஆமாம், எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல. இந்த முட்டி காலெலாம் கூட ஒரு சிலருக்கு வீங்கி போயிட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கெல்லாம் அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. சரிங்க. மருந்து சாப்பிட்டு இப்போ நான் ஏற்றாலும் இப்போ 1 வருஷத்துக்கிட்டே சாப்பிடுவேன். 3 மாதம் இதுனா கூட 1 வருஷத்துக்கிட்ட ஆகி போச்சு நான் மருந்து சாப்பிட்டு. சரிங்க. மருந்து சாப்பிட்டுட்டு தான் வரேன். இந்த மருந்து நிற்காத தொடர்ச்சியே சாப்பிட்றேன். மகிழ்ச்சி. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதில்ல. வந்து அதிகமாக சாப்பிட்டேன். ஓகே. ரொம்ப உடம்புல இறங்கி போயிடுச்சு. அப்படியே வயிறு வீடு எல்லாமே இறங்கி போயிடுச்சு. சரிங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் மட்டும்தான் சாப்பிட்றேன். அதிகமாக சாப்பிட்றேன். நார்மலாக சாப்பிட்டுட்டு வரேன். ஆனால் எனக்கு வந்து நார்மலாக சுகர் எல்லாமே கண்ட்ரோல் இருக்கு. அப்படிங்களா? நல்லது. பலகீனம் சரியாகும் வரை சாப்பிடணும், அதுதான் கணக்கு நம்ம பொடியை பொறுத்தவரை. அந்த சூப்பு குடிக்கிறீங்களா? சூப்பெல்லாம் வாரத்தில் 2 நாளைக்கு குடிச்சிட்டு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி, இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பசி, தாகம், தூக்கம் அதெல்லாம் எப்படி இருந்ததுங்க? இதுக்கு முன்னெல்லாம் வந்து நல்லா பசி எடுக்கிறதெல்லாம் கம்மி தான். பசி எடுக்கிறது அவ்வளோ நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டோம்னாக்கா நம்ம மறுபடியும் 2வது தடவை சாப்பிடணும். ஓகே. இப்போ எல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. 3 நாளைக்கு நல்லா சாப்பிட்றேன், திருப்தியாக சாப்பிட்றேன். ஆனால் கட்டுப்பாடு கிடையாது. ஆமாம். அப்போல்லாம் தூக்கம் வருங்களா? அதெல்லாம் வந்து தூக்கம் நம்ம வேலை செய்கிறதுனால தூக்கம் நார்மலாகவே எப்பவுமே நமக்கு வேலையெல்லாம் எந்த வேலையும் செய்யணும். ஓகே. அதனால் எப்போவுமே நான் வேலை இன்னமும் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன். போனாலும் போவேன், நானே போவேன், நானே வருவேன். எனக்கு ஓகேங்க. சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம இடங்க? நம்ம இடம் வந்து ஏற்கனவே ஒருத்தர் இங்கே வந்து சொல்லிட்டு எனக்கு விவரம் சொன்னாங்க. இது போல் இல்லை, நீங்கள் அட்மிஷன் கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமாம், நோட்டீஸ் கொடுத்துருந்தீங்க. நோட்டீஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த நோட்டீஸ் வந்து ஒருத்தர் திண்டிவனத்துக்காரர் ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னார். அப்படிங்களா? இது போல் அங்கே கொடுக்குறாங்க, நீங்கள் வீடூருக்கு போனீங்கன்னாக்கா வீடூருக்கு போய் பாருங்க, அந்த மருந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் சொன்னார். அங்கே ஸ்டேஜ் போகிறாங்க. சரிங்க. அது அவர் அவங்க பேட்டரி கடை வச்சுருக்காரு. சரிங்க. நான் அங்கே பேட்டையெல்லாம் போனதுனால அவர் சொன்னார். அந்த மூலியத்தில் தான் நான் நல்லது. இப்போ 25 வருஷமாக மருந்து எடுத்த டேப்லெட் எவ்வளோ நாளாக போட்டிருக்கீங்க? டேப்லெட் ஆரம்பத்திலே போட்டுருக்கேன். அப்படிங்களா? இன்றைக்கும் போட்டிருக்கீங்களா? இன்சுலின் போட்டேன். இன்சுலின் 10 வருஷம் மாதிரியே 10 வருஷமாக இன்சுலினும் போட்டிருக்கீங்களா? அப்படிங்கப்பா. ஆங்கில மருந்துகள் எவ்வளோ நாளாக இருக்கும்? 20 வருஷம் போட்டிருப்பீங்களா? ஆங்கில மருந்து ஆரம்பத்திலே போட்டேன். 25 வருஷமாக நான் போட்டேன். இருந்தாலும் இந்த மருந்தை வந்து 1 வருஷமாக சாப்பிட்டுருக்கீங்க. சேர்த்துக்கிட்டதுனால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் தெரியல. ஓகே. நாட்டு மருந்து பிற்பாடு இப்பயும் தொடர்றீங்களா ஆங்கில மருந்துகளையும்? ஆங்கில மருந்துலாம் இப்போ வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு. சரிங்க. ஓகே. டெய்லி 1 மாதம். சரி. ஏன்னா நம்ம திடீர்னு நிறுத்தினாலும் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஆயில் மருந்து சாப்பிட்டு கூட நீ சாப்பிடலாம். சரி. இந்த அளவுக்கு தான் போகலாம். ஒரு மாத்திரை மட்டும் ஒரு மாத்திரை போட்டுக்கணும். அதோட இந்த மருந்து போட்டு சேர்த்துக்கலாம். சரி. இது 2 வேளைக்கு சாப்பிட்டுக்கணும். இப்போ 1 வேளை தான் சாப்பிடணும். சரி. சரி, இந்த மருந்து எடுத்ததுலேருந்து உங்களுக்கு எந்த வகையில் ரொம்ப பலன் அளிக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு கை காலெல்லாம் இப்போலாம் முன்ன மாதிரிலாம் ஒரு அசைவு கொடுக்கறது கிடையாது, சோர்வு கிடையாது. ஓகே. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் கூட சோர்வு போயிடும். உடம்பு ஏதாவது ஒரு வேலை செய்யறதுனாலும் சோர்வு போயிடும். இப்போ அந்த சோர்வு கை காலுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா பசியெல்லாம் எடுக்குது. பசியெல்லாம் நல்லா இருக்குது. 2 வேளையும் சாப்பிட்டாலும் கூட இன்னும் கூட ஒரு வேளை சாப்பிடலாம்.
பசி இருக்குது. அதெல்லாம் எந்த கருத்துங்க குறையுங்க. தூக்கம் நல்லா ஆழ்ந்து நல்ல தூக்கம் இருக்குது, பசி எடுக்குது. ஓகே. யூரின் நைட்டில் எத்தனை முறை எழுந்திரிக்கிறீங்க? நான் யூரின் நைட்டில் எந்திரிக்கிறதே கிடையாது. சூப்பர். நைட்டு படுக்க போகும்போது 9 மணிக்கு போய் ஒன்று இருப்பேன். அதோட மறுபடியும் 6 மணிக்கு தான். அது வரைக்கும் நான் மறுபடியும் எந்திரிக்கவே மாட்டேன். மத்தியில் எந்திரிக்கிற வேலையே கிடையாதுங்க. இப்போ எதுக்கு 3 டப்பா வாங்கியிருக்கீங்க? யார் யார்? இது என் பொண்ணுக்கு ஒன்று, அந்த சாமியாருக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. ஓகே ஓகே, நல்லது. கோயம்புத்தூர்கார் சொன்னீங்களா? ஆமாங்க. அவருக்கு சாமியார் பாதிரியாராக இருக்கிறாரு. அவர் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. கோயம்புத்தூர்லேருந்து வந்து போகிறதுக்கு எனக்கு சேவை நிறையா ஆகும். வந்தாக்கா நீ சேவை வந்தீங்கன்னாக்கா அப்படியே எங்கள் மச்சான் அங்கே இருக்கிற அப்படி. சரிங்க ஐயா. அதனால அவர்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்ருவேன். நான் சேவை வந்து வாங்கிக்கிறேன். எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்து. இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால 4 பேருக்கு சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கு நல்லா இருக்குப்பா. சொல்ல வேண்டியதானுங்க. அதெல்லாம் என்ன கிடக்குது? நமக்கு நல்லா இருக்குது, அவங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறது எப்படி தெரியும்? அதனால அவருக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்தோம் நான். சரிங்க. சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுனால வேணா நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னேன். அதுக்கு பிற்பாடு தான் அவர் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் போன மாதம் போயிருந்தேன் கோயம்புத்தூர், எங்கள் மச்சான் வீட்டுக்கு போயிருந்தேன். சரிங்க. அதனால அப்போ அவருக்கு வந்திருந்தாரு, இந்த மாதிரி தகவல் சொல்ல வந்திருந்தாப்படி. நானும் கொஞ்சம் மருந்து கொடுத்து அனுப்பினேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு